நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல முக்கியமா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து என்னென்ன டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கிடைக்குது, அதன் பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மே 12க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். ஓகே, இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மத்திய அரசினுடைய புதிய வேலை வாய்ப்பு சட்டம். ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்தது. 2006ல கொண்டு வரப்பட்ட திட்டம் அது. 2005ல மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2006ல கொண்டு வந்திருப்பாங்க, சட்டம் 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த சட்டத்துக்கு மாற்றாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சில திருத்தங்களை மேற்கொண்டு விபிஜி ராம் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல வேறுபாடு அப்படின்றது இருக்கும். இப்ப குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல 100 நாட்கள் வேலை அப்படின்னும் போது இந்த விபிஜி ராம் ஆக்ட் இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 125 நாட்கள் ஒர்க். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிதி பகிர்வை பொறுத்த வரைக்கும் 60:40 அப்படின்ற விகிதத்துல நிதி பகிர்வு பிரிக்கப்படுது. முன்னாடி வந்து 90:10 அப்படின்ற விகிதத்துல இருந்து இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது பார்க்கும் மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா மே 11 அன்று விக்ஷித் பாரத் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவு இயக்கம், அதான் விபிஜி ராம் அப்படின்னு சொல்றோம், சட்டத்திற்கான அறிவிக்கையை வெளியிட்டிருக்கு. இது வந்து எப்போ உங்களுக்கு வந்து அமலுக்கு வருது அப்படின்னா 2026 ஜூலை 1 அமலுக்கு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த திட்டம் எப்ப நடைமுறைக்கு வர இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலை 1 2026 முதல் அமலுக்கு வர இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இதற்காக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1,51,000 கோடி நிதி வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில பங்களிப்புக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ? 1,51,000 கோடி அந்த அளவுக்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. தொழிலாளர்களுக்கு நேரடி பண பரிமாற்றம் மூலம் 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க கட்டாயமா வச்சிருக்காங்க. ஓகே பாருங்க, அப்ப இதுல ஒரு நபர் வந்து வேலை செய்யறார் அப்படின்னா அவருடைய சம்பளம் அப்படின்றது 15 நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்றது மிக மிக கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அது எல்லாமே அதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சர்வதேச தாவர ஆரோக்கிய நாள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த், மே 12 வந்து கொண்டாடப்படுது. ஓகே, இந்த டே பத்தி பார்ப்போம். தாவரங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் மூலம் பசிப்பினியை போக்கவும் வறுமையை குறைக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு டே, சர்வதேச தாவர ஆரோக்கிய நாள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மே 12 கொண்டாடுறோம். அப்ப இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க. உலக அளவில் 80% உணவும் 98% ஆக்சிஜனும் தாவரங்களிடமிருந்து தான் நமக்கு கிடைக்குது. அப்போ உலக அளவுல 80% உணவு 98% ஆக்சிஜன் எங்கிருந்து கிடைக்குது? தாவரங்கள்ல இருந்து கிடைக்குது. அப்ப ஆண்டுதோறும் பூச்சிகள் மற்றும் நோய்களால் சுமார் 40% உணவு பயிர்கள் வந்து அழிகிறது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த நாளுடைய ரொம்ப முக்கியமான நோக்கமா இருக்கு. சரி, இந்த நாளுக்கான 2026 கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறும் காலநிலைக்கு ஏற்ப தாவர ஆரோக்கியத்தை பாதுகாத்தல், ப்ரொடக்டிங் பிளான்ட் ஹெல்த் இன் த சேஞ்சிங் கிளைமேட் அப்படின்றதா இதனுடைய நோக்கம். ஓகேவா? அப்ப மாறும் காலநிலைக்கு ஏற்ப தாவர ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் அப்படின்றதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். சரி, முக்கியத்துவம் பார்ப்போம். தாவர ஆரோக்கியம் குறைந்தால் பொருளாதார இழப்பு ஏற்படுவதுடன் உணவு பாதுகாப்பின்மை, ஃபுட் இன்செக்யூரிட்டி அப்படின்றது உண்டாகும். அப்போ பூச்சி மருந்துகளை குறைத்து இயற்கை முறையில் தாவரங்களை பாதுகாப்பதை இது என்ன பண்ணுது அப்படின்னா ஊக்குவிக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒபேக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய நாடு தற்போது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம். உலக பொருளாதாரத்துல இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா கருதப்படுது. சரி, என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒபேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளினுடைய கூட்டமைப்பு தான் நம்ம ஒபேக் கூட்டமைப்பு அப்படின்னு பாக்குறோம். இதுல சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா முதன்மையான பங்களிப்பாளராக இருந்திருக்காங்க. சந்தையில் எண்ணெயின் விலையை கட்டுப்படுத்துவோம்
உற்பத்தியை குறைப்பது அல்லது கூட்டுவது இந்த அமைப்பினுடைய முக்கிய வேலையா இருக்கும். ஏன் வெளியேறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய அரபு அமீரகம் சமீப காலமாக தனது எண்ணெய் உற்பத்தி திறனை பெருமளவு அது என்ன பண்ணிருக்கு, அதிகரிச்சிருக்கு. ஆனால் ஒபேக் கூட்டமைப்பின் விதிகளின்படி நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைவாகவே எண்ணெய் விற்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருக்கு. அப்ப அது வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது. அப்போ தனது நாட்டின் வருவாயை அதிகரிக்கும், தன்னிச்சையாக விலையை நிர்ணயிக்கும் அமீரகம் என்ன பண்ணிருக்காங்க, முடிவு செஞ்சிருக்காங்க. அப்ப பாருங்க, அடுத்து அசாம் முதலமைச்சராக பதவியேற்பு யாரு? அசாமின் முதல் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சராக தொடர்ச்சியாக 2வது முறையாக ஹிமாந்த் பிஸ்வாஸ் சர்மா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இன்று பதவியேற்கிறார். அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளுடைய உயர்வு எண்ணிக்கையை வந்து உயர்த்தி இருக்காங்க. அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 34 38 உயர்த்துவதற்கு சட்ட திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை என்ன பண்ணிருக்காங்க, ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு வந்து உயர்த்தப்பட இருக்கு அப்படின்னா 38, அதாவது 34 +4 வந்து என்ன பண்ண போறாங்க, உயர்த்த போறாங்க. அடுத்து பாருங்க, ஃபார்மாக் சவுத் 2026 தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மருந்து உற்பத்தி துறை கண்காட்சியான ஃபார்மா சவுத் வரும் ஜூன் 4ஆம் தேதி எங்க நடக்க போகுது அப்படின்னா சென்னையில் நடைபெற இருக்கு. அப்ப இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் 2026-27 நிதியாண்டில் 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லி SBI என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ 2026-27 நிதியாண்டில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்குமா, 6.6% இருக்கும். எந்த அமைப்பு தெரிவிச்சிருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே பாருங்க. ஓகே, இப்போ நம்ம மேல பார்த்ததுக்கான கொஸ்டின் கீழே நம்ம கொடுத்திருப்போம். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விக்ஷித் பாரத் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் எந்த தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது? ஜூலை 1, 2026. சர்வதேச தாவர ஆரோக்கிய நாள் எப்ப நம்ம கொண்டாடுறோம்? இதுக்கப்புறம் எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச தாவர ஆரோக்கிய நாளின் கருப்பொருள் என்ன, தீம் என்ன? அடுத்து பாருங்க, எந்த நாடு சமீபத்தில் ஒபேக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியது? அடுத்து பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 34 எவ்வளவாக உயர்த்தப்பட இருக்குது? அசாம் மாநிலத்தின் முதலமைச்சராக தொடர்ச்சியாக 2வது முறையாக இன்று யார் பதவியேற்க இருக்கிறார்? காங்கிரஸ் அல்லாத அமைச்சர். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மருந்து உற்பத்தி துறை கண்காட்சியான ஃபார்மா சவுத் 2026 எங்க நடைபெற இருக்கு? VPG ராம்ஜி திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு எத்தனை நாட்களுக்குள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அடுத்து SBI உடைய ஆய்வு அறிக்கையின்படி 2026-27 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும்? அடுத்து பாருங்க, உலக அளவில் சுமார் எத்தனை சதவீத உணவு பயிர்கள் ஆண்டுதோறும் பூச்சிகள் மற்றும் நோய்களால் அழிகின்றன? ஓகே, இது எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்ணுங்க. திரும்ப குயிக்கா ஒரு ரிவிஷன் பார்ப்போம். ஓகே, ஃபார்மா சவுத் 2026 எங்க நடப்போகுது? சென்னையில நடக்க போகுது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு உயரப்போகுது? 38. அடுத்து பாருங்க, அசாம் முதலமைச்சரா யாரு பதவியேற்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹிமந்த் பிஸ்வாஸ் சர்மா அவர்கள். ஒபேக் கூட்டமைப்பிலிருந்து சமீபத்தில் எந்த நாடு வெளியேற இருக்கு? ஐக்கிய அரபு அமீரகம். ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச தாவர ஆரோக்கிய நாள் மே 12. ஓகேவா? அடுத்து பாருங்க, புதிய வேலை வாய்ப்பு சட்டம் எப்ப அமலுக்கு வர இருக்கு? ஜூலை 1, 2026. ஓகே, இது பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் தி ஹிந்து தினமணில வந்து முக்கியமான நியூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்த்திருக்கோம். கண்டினியூவா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க.